மை காட். சங்கமித்ரா ஸ்கூல் ரோடு இங்கேயும் பைக்கில் வந்து உட்காந்துருக்காங்க. சூப்பராக பாருங்க. நமக்கு பாருங்க சூரியன் இங்கே அடிக்கிறதா அப்படின்ட்டாங்க. இவனால வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடேட் கே விலாக்ஸ். அண்ணா உங்கள் கருத்து. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கர்நாடகாவில் இருக்கிற சுசந்தா தேவி டெம்பிளை போயிட்டு பார்த்தோம். அந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற ஹிமாலயன் வியூஸும் நல்லா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி நாம் கர்நாடகாவில் இருக்கிற இன்னொரு பிளேஸான ஒரு ரொம்பவே ரிமோட்டான ஈகோ பார்க்குள்ளார போகிறோம். அதுவும் நடந்துருங்க. நம்ம ஜீப் சஃபாரி மூலமாக அந்த இடத்துக்கு போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கிளம்பியாச்சு. இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா காடியா நேஷ்னல் ட்ரெயிலுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தங்கியிருந்தோம்ல மகேந்திரா கிளப் ஹாலிடேஸ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எங்கேயே இருக்குது. अच्छा मून बोलता मैं चम्मा बेटी बार फोन कर बच्चा मैं कर दूं तेरा नंबर मैं एक बार बात रेस्टोरेंट ला இதுதாங்க இந்த ட்ரெக்கிங் பிளேசஸ். இதுக்கு உள்ளார என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டீட்டெயில் அவ்வளோ போய்ட்டு பார்க்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருக்கோங்க. நம்ம போய்ட்டு அதையும் பார்க்கலாம். This jeep, मना करूँ गाड़ी आना ஜீப் பேசிங்க இல்லை சிவா. ஜீப் பேசி முடிச்சு ஒரு வழியாக நம்ம வண்டியில் ஏறிட்டு எல்லாமே கிளம்பியாச்சுங்க. இந்த ஜீப் சஃபாரிக்கு 1 hour நம்மளுக்கு எக்கோ பார்க் உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க. இந்த 1 hourக்கு 2200 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீப்பில் நமக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்லேயும் இடம் இருந்தாலும், ஆனால் நாங்கள் அங்கே உட்காரதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருமே பின்னாடி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டோம். வெளியே நல்லா வியூஸ் பார்க்க முடியும். நிறைய அந்த ஃப்ரீயாக கேமராவும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டேன். என் கூட எல்லாருமே பின்னாடியே உட்காந்துருக்காங்க. இந்த பயணம் நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுங்க. ஆஹா, கொடுத்த காசுக்கு வீண் போகலை அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. ஆனால் அந்த மலையில் இவ்வளோ ஹைட்டில் ஒட்டி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சவே பார்க்கல. இது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வர வழியில் பாருங்கள், கல்லெல்லாம் எவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கானுங்க. இதில் இந்த ரோடு இப்போ புதுசாக தான் அவங்க எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஜீப் சஃபாரி போடுறதுக்காகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இந்த வழியில் பார்க்குறப்ப இப்போ தான் புதுசாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இன்னும் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு தெரியல. இல்லை நம்ம சஃபாரி போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ரோடு இருக்குமா, இல்லை வேறு வழி கொஞ்சம் நல்ல ரோடு இருக்குமான்னு தெரியல. சுத்தமாக வழியே இல்லைங்க. எல்லா பக்கமும் கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளம், கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தினாக்கா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ரோடு. ஆஃப் ரோடு என்ன சொல்கிற நினச்சா கூட முடியல. ஏன்னாக்கா இது பக்கத்தில் பெரிய பழங்க, கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் சேஃபே இல்லை.
அது மாதிரி ஃபேமிலியோடு போகிறோமா, அதனால் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அட்வென்ச்சராக நினைக்கிறப்போ வந்து சரி இந்த மாதிரி அட்வென்ச்சராக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ண நினைக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த இடத்துல 2 ரோடு வருதுங்க. லெஃப்ட்டில் போனாக்கா ரொம்ப அந்த சைடு இதுவாக இருக்கும், ரைட்டில் ஏறிட்டேன். நல்ல வேலை எப்பா ரைட்டில் போனதே வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி பாதைலாம் இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். சாப்பாடா ஓமிகாட் ஒரு ஃப்ளாட் ரோடு வந்துச்சுங்க. அந்த மாதிரி அட்வென்ச்சர் ரோடெலாம் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரோடு இருந்துட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஜீப் சவாரியை முடிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைன் ட்ரீஸ் வந்து இருக்குது. நிறைய அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வியூ பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மரணம் பார்க்கறதுக்கு செம்ம ஹைட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹில் ஸ்டேஷன் நம்ம ஊர் தமிழ்நாடு அந்த பக்கத்தில் இருக்கிற கேரளாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு தனியாக அதுக்காகவே வந்து ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துலாம் மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும். அங்கே வந்து ஃபோட்டோ பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும், அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு போகிற வழியில் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அதுவும் மரமும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஓல்டான வந்து மரங்க. ஏன்னா ஒவ்வொரு மரமும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி வரும். 2-3 கிலோமீட்டர் தூரமாக வந்து இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட் பைன் ட்ரீ தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பக்கம் கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அங்கங்கே வந்து பில்டிங்ஸ்லாம் இருக்குங்க. சில வந்து கார்டன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. நிறைய வந்து இந்த ஆப்பிள் ட்ரீஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ஆனால் வந்து காஞ்சி போயிருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் வந்து ஆப்பிள் வந்து பார்க்க முடியுது. அது தூரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக வந்து காட்ட முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இந்த ஜீப் சஃபாரி இருக்குன்னு தெரியல, போயிட்டே இருக்கும், பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க திருசூல மரங்க. இது ரொம்பவே அபூர்வமான மரம். இந்த இவ்வளோ பெரிய காட்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது இருக்குன்னு வந்து நம்ம டிரைவர் என்ன சொன்னார். பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதாங்க நம்ம ஜீப் சஃபாரியோட லாஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே வந்து நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி வச்சுங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஜீப் சஃபாரி எல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிறப்ப வந்து சில நம்ம வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த இக்கோ பார்க்கில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. இது வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அவங்க சொன்னது வந்து நம்ம வந்து ஒரு சில மான்லாம் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் சில பறவை இனெல்லாம் வந்து பார்க்கலாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம கணக்கு நாங்கள் எந்த மானும் பார்க்கல, அது மாதிரி பேர்ட்ஸும் வந்து எதுவும் பார்க்கல. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பேர்ட்ஸோட சத்தம் கேட்டுச்சு. நம்ம வண்டியில் போகிற சத்தத்தால் வந்து அதையும் வந்து சரியாக பார்க்க முடியல. மறுபடியும் நாம் வந்து அது பைன் ஃபாரஸ்ட் தாங்க போயிட்டுருக்கோம். இது ரொம்பவே ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. சன்செட் ஆகிற டைம். நம்ம போகிற வேலை எங்கேயாச்சும் வந்து நல்ல வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தெரிஞ்சால் ஹிமாலயன் வியூஸ் இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சன்செட் டைம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த இடத்துல ஒரு ஹிமாலயன் வியூஸோட சூப்பரான வியூஸ் கிடைச்சதுங்க. இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்குறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியர் தெரியுது. பட் நாங்கள் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நாம் ஜீப் சஃபாரி போயிருந்து அந்த காட்டு வழிபாதையிலிருந்து நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் நல்லா சன்செட் ஆகிற டைமுங்க. சூரியனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. இந்த சன்செட் டைமில் ஈவினிங் இந்த ஜீப் சஃபாரி ஜீப்பில் போய்க்கிட்டு அப்படியே இந்த சன்செட் வியூவை பார்த்துட்டே நம்ம இந்த பயணத்தை நிறைய சொன்னாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டி தன் பாய் ஃப்ரம் கார்த்திக்.